இருட்டு இருக்கிற ஒரு தெரு, தூரத்தில் ஒரு சக்கரம் சினுங்க சினுங்க வந்து கொண்டிருக்கு. தெரியாத ஒரு நிழல் மெதுவா நம்மள நெருங்குது. யாரும் பேச மாட்டாங்க, யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா அந்த நிழலோ, அவன் கண்களில் ஒரு கேள்விதான். நான் எதுக்காக தான் இந்த உலகத்துல பிறந்தேன்? அவன் யாருன்னு நீங்களும் கேப்பீங்க. நான் தான் அந்த நிழல். ஒரு நாய், ஆனா ஒரு பையன மாதிரி நடந்து கொள்றேன். 2 கால்ல நடக்கிறேன், கையால கார்ட்டை இழுக்கிறேன். ஆனா எவனும் மனசு வச்சு என்ன பார்க்க மாட்டான். நான் வாழ்ந்தது ஒரு பழைய கட்டியில தான் ஆரம்பம். தெருவோரத்தில் காய்கறி விற்கும் வாழ்க்கை. மழை வந்தா நனைச்சு, வெயில் வந்தா வாடி போயிட்டேன். ஆனா எப்பவும் மனசுக்குள்ள ஒரு கனவுதான். ஒரு நாள் எனக்கே ஒரு கடை இருக்கணும் என்ன. அந்த கனவுதான் எனக்கு உதாசீனமா போகாம பிடிச்சு வச்சது. அருமருக்கான நாட்களும் வந்துச்சு. சோறு கிடைக்காம பசிக்கு தூங்குற நாட்களும் வந்துச்சு. என் கண்ணீரு காய்கறிக்கே ஒத்தடிச்ச மாதிரி நினைச்சிருக்கோம். பிறர் என்னை பார்த்து சிரிச்சாங்க. யாரோ ஒரு நாள் என் காட்டை உதத்திட்டு போனாங்க. ஆனா நான் ஒரு வார்த்தையும் சொல்லல. சும்மா தலை குனிஞ்சு வேலை பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டுகள் போச்சு. ஒரு நாள் அந்த காட்டு இல்ல. அதுக்கு பதிலா என் கையில ஒரு சின்ன சாவி இருந்தது. அந்த சாவி என் சுயமரியாதைக்கான கதவின் சாவி. நான் கதவை திறந்தேன். அதுவே என் கடை. இப்போ அந்த நகரமே என்னை கவனிக்குது. முன்னாடி என்ன பக்கத்துல கூட பார்க்காதவங்க இப்போ வந்து அண்ணே வாழ்த்துகள்னு கை குலுக்குறாங்க. ஆனா யாருக்கும் தெரியாது, இந்த ஒரு சின்ன கடைக்குள் எத்தனை நாளும் நான் அழுந்தேன். என் ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு சுவரா மாறிச்சு. இப்போ நான் அழுறேன். ஆனா அது துன்பத்துக்காக இல்ல, அது என் கனவுக்கு நன்றி சொல்ற ஆசைக்காக.